Hello students, my topic is adverb. Today we are going to see adverb. What is meaning of adverb? The previous class we know that adjective. It tells about only for verb. Adding plus verb, adverb. Here they are mentioning adding plus verb, adverb. Here I give some examples are there. She sings beautifully. She means here subject. And another one verb. Always one sentence they will given a first one subject, second one verb, third one object. So here mention subject is okay, we don't feel that one. You go for a second one verb. Verb always describe about the what is the quality behind describe. For example, adverb we can say that adverb means எப்பொழுதுமே verb பத்தி describe பண்ணிக்கிட்டே இருக்கும். அவள் அழகாக பாடினாள் அப்படின்றது அவள்ன்றது இங்க நவுனா எடுத்துக்கிறோம். ஸோ அழகாக பாடினாள் நார்மலா இருக்கிற ஒரு விஷயத்த டிஸ்கிரைப் பண்ணி சொல்றாங்க. ஸோ ஹியர் தே ஆர் மென்ஷனிங் சி சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி. நார்மலா பாடினாங்கன்னு சொல்லல, பியூட்டிஃபுல்லி. ஸோ அந்த பியூட்டிஃபுல்லின்றது இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றது ஒன் ஆஃப் த அட்ஜெக்டிவ். பட் ஹியர் மென்ஷனிங் த அட்வர்ப். அட்வர்பை வந்து இங்க மென்ஷன் பண்ண சொல்றதுனால இங்க பியூட்டிஃபுல் வந்து அட்வர்பா மாறுது. நவுனை டிஸ்கிரைப் பண்ண அட்ஜெக்டிவ், வேர்பை டிஸ்கிரைப் பண்ண that means adverb. So clear about it. When the noun describe about the adjective, when verb describe about the adverb. Here you are mentioning here. I give one more example here. The first one is subject, the second one is verb, third one is object. The one sentence we know that all the sentence should be like that only, subject and verb and object. But here I mention he means subject, but avan runs ஓடினான். எப்படி ஓடினான்? வேகமாக ஓடினான். ஸோ நார்மலா ஓடுற விஷயத்தையே ரொம்ப டிஸ்கிரைப் பண்ணி மிகைப்படுத்தி சொல்றாங்க. பட் அது நாட் ஃபார் அ குவாலிட்டி ஆஃப் அ மேன். அது வந்து அவங்களோட குவாலிட்டி கிடையாது. பட் மீன்ஸ் இங்க என்னத்தை நம்மளுக்கு வந்து எடுத்து காட்டுறாங்கன்னா, அவன் வேகமாக ஓடினான்ற ஒரு வந்து இன்ஸ்ட் ஆஃப் வந்து அவனை டிஸ்கிரைப் பண்றது வேகமாக ஓடுனான்றதை தான் நம்ம வந்து ஃபாஸ்ட்டை வந்து அட்வர்பா எடுத்துக்கிறோம். இங்கே பியூட்டிஃபுல்லா அட்வர்பா எடுத்துக்கிறோம். சேம் லைக் தட் ஹியர் ஆல்சோ தே கேம் எஸ்டர்டே. ஒய் மிஸ் வி சூசிங் எஸ்டர்டே. எஸ்டர்டேன்றது நார்மல் தானே, ஏன் இங்கே நான் எஸ்டர்டே எடுத்திருக்காங்க அப்படின்றதும் இங்கே ஆல்வேஸ் ஆல்வேஸ் ஐ ஆல்வேஸ் ப்ரே இதெல்லாம் எதுக்கு எடுத்திருக்காங்கன்றது இந்த டைப்ஸ் ஆஃப் அப்ஜெக்டிவ்ல பார்ப்போம், டைப்ஸ் ஆஃப் அட்வர்ப்ல பார்ப்போம். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு எடுத்த ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் அட்வர்ப் அண்ட் அட்ஜெக்டிவ் வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்படின்ற ஒரு இது போட்டிருக்கேன். சரி, அதை வந்து நம்ம ரெண்டுமே ஒன்னா ஒரே கிளாஸ் பார்க்கலாம். பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்பை மட்டும்தான் பார்க்குறோம். இந்த ரெண்டுத்துக்கான எக்ஸ்பிளைன் நான் அப்புறமா சொல்றேன். இதுல நீங்க கிளியரா இருந்தா வி கேன் கோ ஃபார் அ நெக்ஸ்ட் ஒன். இங்கே நம்ம வந்து கிளியரா இருக்கணும். எப்பயுமே வந்து நவுனை வந்து மிகைப்படுத்தி சொல்லுவாங்க. பட் அது எப்படி இருக்கும்னா அது எக்ஸ்ட்ரா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அட்ஜெக்டிவ் நவுனை வந்து எப்பயுமே நம்ம வந்து போய் டச் பண்ணக்கூடாது. அட்வர்பை பொறுத்த வரைக்கும் அவங்களோட வேர்பை தான் பார்க்கணும். அவன் வேர்ப்னா சிம்பிளா ஏன் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்றது எப்படின்னா வேர்ப் மீன்ஸ் ஒர்க். வேர்ப் மீன்ஸ் ஒர்க். இதை ஞாபகம் வச்சுங்க. வேர்ப் ஆல்வேஸ் நேமிங் ஆக்ஷன் வேர்ப். சில பேர் சொல்லுவீங்க சப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியுமே, ஏன்னா நவுனா இருக்கும், நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுவோம் சென்டென்ஸ் பிகினிங்ல இருக்குன்னு. பட் வேர்பை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. வி குடன்ட் மேக் ஐடென்டிஃபை தட் வேர்ப். வி ஷுட் நாட் ஐடென்டிஃபை தட் ஒன். ஹவு வி கேன் ஐடென்டிஃபை, இந்த கிளாரிஃபிகேஷனும் நிறைய இருக்கும். ஸோ வேர்பை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். எப்படின்னா ஆக்ஷன் வேர்ட். வேர்ப் இஸ் த ஆக்ஷன் வேர்ட். எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இங்கே பாருங்க, வி ஆக்ஷன் வேர்ட் எப்பயுமே ஒரு ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு ஒர்க்கை வந்து அந்த இடத்துல வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு வேலையும் செஞ்சுட்டே இருக்கிறது தான் அது வந்து வேர்ப்னு சொல்லுவோம். ஸோ யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை சிங். சிங்ஸ் மீன்ஸ் இங்கே பாடிக்கிட்டு இருக்கு, அது ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து வேர்ப்னா ஒரு ஒர்க்கை பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றதுனால நீங்கள் வந்து சிங்ஸ்னா ஒரு வேலை. ஸோ வி ஃபார் வேர்ப் ஈஸியாக நீங்கள் போயிட்டு வேர்பை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதே மாதிரி ரன்ஸ். ரன்ஸ் எப்படி இருக்குன்னா ரன்னா அது எப்படி வேகமா ஓடுதுன்றது தான் அட்வர்புக்கு போறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க வேர்பை ஐடென்டிஃபை பண்ணாதான் அட்வர்ப் எதுன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆர் யூ கிளியர் தட் ஒன்? செகண்ட் ஒன் வேர்பா தான் இருக்கணுமா மிஸ், அப்படிலாம் இருக்கணும்ன்றதுக்கு இங்க வந்து எந்த ஒரு
அத்தாரிட்டியும் கிடையாது. சென்டென்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி இருக்கும். பட் வேர்பை ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்து அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆக்ஷனா இருக்கும். ஒரு ஆக்ஷனை செஞ்சிருக்கும், ஒரு வேலையை செஞ்சிருக்கிறது மட்டும்தான் வேர்பா இருக்கும். அந்த வேர்ப் வந்து டிஸ்கிரைப் பண்றது தான் அட்வர்பா இருக்கும். இட்ஸ் கிளியர். Now we can move on types of adverb. What is type of adverbs? They are given a four fundamental things are adverb included adverb. Not only for adverb na easy நீங்க இங்க இருக்கிறத மட்டும் ஐடென்டிஃபை பண்றது கிடையாது. பட் தேர் ஆர் சம் ஐடென்டிஃபிகேஷன் இங்க இருக்கு. பார்த்தீங்கன்னா டைம் வைஸ் கேட்பாங்க, பிளேஸ் வைஸ் கேட்பாங்க, ஃப்ரீக்வன்சி வைஸ் கேட்பாங்க, மேனர் வைஸ் பார்ப்பாங்க. இது வந்து எப்படின்றதுக்கு எப்படி வந்து அட்வர்ப் வந்து எந்த இடத்துல வரும்ன்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். மேனர் அது எப்படி இருக்குன்னா ஸ்லோவா இருக்கும், குயிக்கா இருக்கும், அண்ட் ஹாப்பிலி எல்ஒய் ஃபார்ம்ல இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தம் எல்ஒய் ஃபார்ம்ல வந்தாலே நம்ம வந்து ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அட்வர்ப்னு. ஐடென்டிஃபை த ஸ்லோலி, ஃபாஸ்ட்லி இப்படின்னு எல்ஒய் ஃபார்ம்ல இருந்தாவே நீங்க வந்து ஈஸியா அட்வர்ப்னு எடுத்துடலாம். நெக்ஸ்ட் கோ ஃபார் அ டைம். டைம் மென்ஷன் பண்றது எப்படின்னா டுடே, எஸ்டர்டே, டுமாரோ. இந்த நம்மளோட டைமிங் அடிப்படையா வச்சு இந்த அட்வர்ப் இருக்கும். ஒரு சென்டென்ஸ்ல அதான் நம்ம இங்க பார்த்துருக்கோம். எஸ்டர்டே, they came yesterday. ஸோ இது வந்து டைம் ஆஃப் அட்வர்ப். நம்ம டைப்ஸ் பிரிச்சிருந்தாலும் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்லணும். மேனர் ஆஃப் adverb. So here mention yesterday means the time mention பண்ணுது. So this one for time of adverb. Place, place na here and there and beside and outside இதெல்லாம் மென்ஷன் பண்றது தான் பிளேஸ். அப்ப பிளேஸ் ஆஃப் அட்வர்ப் வந்து இங்க வந்து ஹியர் தேர்ன்னு இருக்கும். அந்த மாதிரி நம்ம சென்டென்ஸ்ல ஹியர் தேர்னாவே பிளேஸை மென்ஷன் பண்ணி வந்தாவே நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பிளேஸ் ஆஃப் அட்வர்ப்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி டைமை மென்ஷன் பண்ணி வந்தா டைம் ஆஃப் அட்வர்ப் எடுத்துக்கலாம். ஃப்ரீக்வன்சி, ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் அண்ட் மென்ஷன் ஹியர் ஆல்வேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் ஐ ஆல்வேஸ் ப்ரே. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் கம் அண்டர் த டைப்ஸ் ஆஃப் அட்வர்ப். ஸோ அட்வர்ப்னா கிளியராக இருப்பீங்கன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அட்வர்ப் வந்து ஆக்ஷன் ஆஃப் அ ஒர்க், ஆக்ஷன் ஆஃப் அ ஒர்க். வேர்ப்னாவே இந்த ஈஸியாக அந்த வி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு வேலை அப்படின்றத சிம்பிளாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம். வி ஃபார் வேலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஒரு வேலையை செய்கிறது தான் வேர்ப். நம்ம சென்டென்ஸில் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் வேர்பை ஐடென்டிஃபை பண்ணாதான் அட்வர்ப்னா என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். அட்வர்ப் என்னன்றதை உங்களுக்கு நான் ஃபர்ஸ்டே எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா வேர்போட எக்ஸ்ட்ரா, அதாவது டிஸ்கிரைப் பண்றது, மிகைப்படுத்தி சொல்ற வேலையை தான் நம்ம வந்து அட்வர்ப்னு சொல்றோம். நார்மலா இருக்க விஷயத்தையே ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றதுதான் அட்வர்ப். ஐ வில் கிவ் ஒன் அசைன்மெண்ட் ஃபார் யூ. The bird sings a dash. Tomorrow, sweet and fast. What is the suitable word for here? Mentioning A and B and C. Here you should write the correct answer here. Mention the bird sings faster, sweet or tomorrow. Well, which one is correct? This one is correct. Sweet. The bird sings sweet only. So here it is this is one of our adverb. Here this one of our adverb also, but we mention suitable answer here only. Why I am saying that? The manner வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் அதில் வந்து வராது. So you can choose the correct answer for sweet. This is your adverb. Thank you for watching video. Thank you.